டெல்டா மாவட்டங்களில் வந்து எந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணால் என்ன மாதிரி டெல்டா மாவட்டங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இன்னும் முழுமையாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆனால் டெல்டா மாவட்டம் தொடர்ந்து ஒரு இயங்கி வருகின்ற ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. ஆனால் அதில் தான் தொல்லியல் எச்சங்களை கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் இன்னும் ஆய்வுகளை முழு நோக்கத்தோடு நாம் ஈடுபட்டு செய்தோம் என்றால் பல இடங்களை கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வல்லம் என்ற இடம் தோண்டியிருக்காங்க, அதே போல் ஆம்பலுங்கிற இடம் தோண்டியிருக்காங்க. இது போல் பல இடங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதே போல் கம்பர்மெண்ட்னு ஒரு இடம் இருக்குது நம்மகிட்ட. அதே போல் இது இன்னும் பல இடங்கள் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். இந்த இடங்கள்லாம் கண்டுபிடித்து தோண்டினால் நல்ல ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது மிகவும் சிறந்த ஒரு டெல்டா. ஏன்னா நெற்களஞ்சியமாக விளங்கிய இந்த பகுதியில் தான் நாகரிகம் தோன்றியதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை நாம் இன்னும் முழு ஆய்வுகளை மேற்கொண்டு பொழுது தான் நமக்கு கிடைக்கும். அரசுகள் முயற்சி எடுத்து செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. கண்டிப்பாக தமிழக அரசு மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் பல ஆய்வுகளை அவங்க மேற்கொள்கிறார்கள். கீழடி ஆராய்ச்சி இன்னும் தோண்டிட்டு தான் இருக்காங்க. அது பெரிய அகலாய்வு தொல்லியல் மேடு. அது தோண்டினா தான் முழுமையான வரலாறு நமக்கு கிடைக்கும். எதுக்கு மாணவர்களுக்கு நம்ம பாடத்திட்டத்திலேருந்து கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு தொல்லியல் மீதான ஈடுபாடு வரும். அப்போ தான் தொல்லியல் மீது ஒரு பற்றுதல் வரும். தொல்லியல் அடிப்படையில் எவ்வாறு வரலாறு உருவாக்கப்படுகிறது என்பதை அவங்களுக்கு கற்றுத்தரணும். அந்த முயற்சியை தான் இந்த இயக்கங்கள்லாம் செஞ்சுட்டு வரோம்.